ஜாமி ஓவர்டனா இல்ல சாம் கர்னா யாரு சிஎஸ்கே பிளேயிங் லெவல்ல ஆட போறது? ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட வாய்ப்பில்ல. சிஎஸ்கே அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜாமி ஓவர்டன் ஃபினிஷர் 140 பிளஸ் பவுலர். பினிஷர்னு சொன்னதோ பயங்கரமா காண்டாயிருப்பீங்க. இந்தியா விசஸ் இங்கிலாந்து T20 சீரீஸ் வேலை சொதப்பிட்டாரு. ஆனா பிபிஎல் செம்மையா ஆடி இருந்தாரு. பிபிஎல் சீக்கிரமா வந்தாலும் கேம கொண்டுட்டு போய் லாஸ்ட்ல பினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாரு. இவனுங்க தான் பேஸ் பால் அந்த பால் இந்த பால் கண்ட மேனிக்கு சுத்துறானுங்க. அதனால இதை கணக்குல எடுத்துக்க முடியாது. எப்படியும் தலையோட தான் டெத்ல ஆடுவாரு. கண்டிப்பா தலை அவரை டியூன் பண்ணிடுவாரு. கவலைப்படாதீங்க. டவுன் த கிரவுண்ட் செம்மையா ஆடுறாரு. பெரிய சிக்ஸஸ் அடிக்க முடியும். எம்எஸோட சேரும்போது ரணகலமா இருக்கும். பவுலிங்ல 140 பிளஸ் ஷார்ட் பவுன்சர் போடுவாரு. நெகட்டிவ் ஸ்பின் சுத்தமா ஆட வரல. பிளாட் ட்ராக்ல ஐடியாவே இல்லாத பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. அப்படியா இந்த பக்கம் நம்ம சாம் கரன் IL T20ல கம்ப்ளீட் பேட்ஸ்மேனாவே ஆடிட்டு இருக்காரு. பேட்டிங்ல பயங்கரமா மெச்சூரிட்டி கொண்டு வந்திருக்காரு. கேமுக்கு ஏத்த மாதிரி ஆட முடியுது. ஆனா முன்னாடி எல்லாம் பவுலிங்ல 130 135ல பால நல்லா ஸ்விங் பண்ணுவாரு. இப்ப 120 125ல தான் போடுறாரு. அதை தவிர தலைவன் டீம் மேன் ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி அவரால் பவுலிங் பண்ண முடியும். ஏக்கர் ஒயிட் ஏக்கர் கட்டர் பேக் ஆஃப் டான்ஸ் லோயர்னு எம்எஸ்க்கு ஏத்த பிளேயர். MS தோனி கேப்டனா இருந்தா கண்ணை மூடிட்டு சாம் கரன் தான் ஆடுவாருன்னு சொல்லிடலாம். ஆனா ருத்து 140 பிளஸ் பவுலரை தான் லைக் பண்றாரு. அந்த பினிஷர் அதனால ஜாமிக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கு. ஜாமி ஆஹா ஓஹோன்னு எதுவும் பண்ணலனாலும் பரவாயில்ல. தலைவன் ஜோர்டனை மட்டும் மாறாம இருந்தா போதுண்டா எப்பா.